சென்னையில் குளறுபடி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A முதன்மை தேர்வு ரத்து. எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம். சென்னையில் தவறான தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டதால் 2026 பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெறவிருந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு 2, அதாவது குரூப் 2 மற்றும் குரூப் 2A முதன்மை தேர்வுகள் திடீரென ரத்து செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஆயிரக்கணக்கான இளம் தேர்வர்களின் கனவுகள், உழைப்பு மற்றும் நம்பிக்கைகள் இந்த ஒரு நிர்வாக குளறுபடையால் சிதைந்ததாக பலர் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த தேர்வு தொழிலாளர் துறை, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை, சமூக பாதுகாப்பு துறை, பதிவுத்துறை, பெருநகர சென்னை காவல்துறை, வனத்துறை உள்ளிட்ட முக்கிய அரசு துறைகளின் கீழ்வரும் பல்வேறு பதவிகளை நிரப்புவதற்காக நடத்தப்பட்டது. உதவி ஆய்வாளர், இளநிலை வேலைவாய்ப்பு அதிகாரி, நன்னடத்தை அதிகாரி, 2ஆம் நிலை சார் பதிவாளர், சிறப்பு பிரிவு உதவியாளர், பணவர் போன்ற பணியிடங்களுக்கு இந்த தேர்வு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த தேர்வில் காலை அமர்வில் 9223 தேர்வர்களும், மாலை அமர்வில் 9244 தேர்வர்களும் தேர்வு எழுத இருந்தனர். தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பல மாதங்கள், பல ஆண்டுகள் கடுமையாக படித்து இந்த ஒரு நாளுக்காக சென்னைக்கு வந்து தங்கியிருந்தனர். ஆனால் தேர்வு நாளன்று காலை பல தேர்வர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தேர்வு மையங்களில் அனுமதிக்கப்படவில்லை. சில மையங்களில் தேர்வர்களின் பெயர்கள் பட்டியலில் இல்லை. சில இடங்களில் மையமே மாற்றப்பட்டிருந்தது. இன்னும் சில இடங்களில் ஹால் டிக்கெட் விவரங்களுக்கும் மைய விவரங்களுக்கும் பொருந்தாத நிலை ஏற்பட்டது. இதனால் கடும் குழப்பம் ஏற்பட்டது. தேர்வை எழுத முடியாமல் தவித்த தேர்வர்கள் சென்னையின் பல பகுதிகளில் சாலைகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாங்கள் குற்றம் செய்ததில்லை, ஆனால் தண்டனை எங்களுக்கு என்ற கோஷங்கள் எழுந்தன. பெற்றோர்களும் தேர்வர்களும் கண்ணீர் மல்க தங்கள் வேதனைகளை வெளிப்படுத்தினர். இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தேர்வை முழுமையாக ரத்து செய்து ஒத்திவைப்பதாக அறிவித்தது. புதிய தேர்வு தேதி உடனடியாக அறிவிக்கப்படவில்லை. மாற்றியமைக்கப்பட்ட தேர்வு தேதிக்கு 15 நாட்களுக்கு முன்பு ஹால் டிக்கெட் விவரங்கள் குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சல் மூலம் அனுப்பப்படும் என டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது. ஆனால் இந்த அறிவிப்பு தேர்வர்களின் கோபத்தையும் அரசியல் எதிர்ப்புகளையும் தணிக்கவில்லை. மாறாக இந்த குளறுபடி மாநில அரசின் நிர்வாக திறனை கேள்விக்குறியாக்கியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இந்த சம்பவத்தை கடுமையாக விமர்சித்துள்ளார். ஒரு முக்கியமான போட்டித் தேர்வை கூட சரியாக நடத்த முடியாத திமுக அரசு தகுதியற்ற நிர்வாகம் என அவர் கடுமையாக சாடினார். திட்டமிடப்பட்ட நாளிலேயே ஒரு முக்கிய தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருப்பது தமிழ்நாட்டில் இதுவே முதல் முறை என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் தேர்வு ஒத்திவைக்கப்பட்ட தகவல் தெரியாமல் சில இடங்களில் தேர்வர்கள் தேர்வை எழுதியுள்ளதாக வெளிவரும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாகவும், தொழில்நுட்ப கோளாறு என்ற பெயரில் அரசு தனது பொறுப்பிலிருந்து தப்பிக்க முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த ஒரு கோளாட்சியின் பின்னால் எண்ணற்ற இளம் தேர்வர்களின் கனவுகளும் பல ஆண்டுகளாக செய்த கடின உழைப்பும் புதைந்துள்ளன என்று அவர் கூறினார். திமுக அரசு 2021 தேர்தல் அறிக்கையில் அளித்த 5.5 லட்சம் வேலை வாய்ப்புகள் என்ற வாக்குறுதி காற்றில் கரைந்துவிட்டதாகவும், 2026 அதிமுக அரசு இளைஞர்களின் கனவுகளை நிறைவேற்றும் என்றும் அவர் தெரிவித்தார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அரசின் நிர்வாக தோல்வியை இன்னும் கடுமையாக சுட்டிக்காட்டினார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 முதன்மை தேர்வை நடத்துவதற்கான அடிப்படை ஏற்பாடுகளை கூட அரசு செய்ய தவறி உள்ளது என்று அவர் கூறினார். தேர்வு மையங்களை ஒதுக்குவது போன்ற ஒரு எளிய பணியை ஒரு இளநிலை உதவியாளர் மட்டத்திலான ஊழியரை சரியாக செய்யக்கூடிய நிலையில் பல ஐஏஎஸ் அதிகாரிகள் மேற்பார்வையில் இப்படியொரு பெரும் குழப்பம் ஏற்பட்டிருப்பது டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் எவ்வளவு சீரழிந்துள்ளது என்பதை காட்டுகிறது என்று அவர் விமர்சித்தார். இந்த சம்பவம் அரசு வேலைக்காக தயாராகும் இளைஞர்களின் மனநிலையை கடுமையாக பாதித்துள்ளது. பொருளாதார சிரமங்கள், குடும்ப அழுத்தங்கள், பலமுறை தேர்வில் தோல்வி ஆகியவற்றை கடந்து ஒரு வாய்ப்புக்காக போராடும் இளைஞர்களுக்கு இது ஒரு பெரிய மன அழுத்தமாக மாறியுள்ளது. டிஎன்பிஎஸ்சி போன்ற அரசியல் சார்பற்றதாக இருக்க வேண்டிய
அமைப்பின் நம்பகத்தன்மை மீதான கேள்விகளையும் இந்த சம்பவம் எழுப்பியுள்ளது. தேர்வுகள் வெளிப்படையாகவும் முறையாகவும் தேர்வர்களுக்கு நியாயமாகவும் நடைபெற வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. இந்த சம்பவம் ஒரு தனிப்பட்ட தவறா அல்லது தொடர்ச்சியான நிர்வாக அலட்சியத்தின் விளைவா? இளைஞர்களின் நம்பிக்கையை அரசு எப்போது மீட்டெடுக்கும் என்ற கேள்விகளுக்கு ஆளும் அரசாங்கம் தான் பதிலளிக்க வேண்டும்.